Good morning, everybody. Welcome to Ectras Live Market Analysis. ஒவ்வொரு நாளும் காலையில் 11 மணிக்கு நம்ம மண்டே டு ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையும் லைவ் அனலைஸ் பண்றோம். எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு வினாடிகள் கொடுக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். ஓகே, ஸோ நம்ம குயிக்கா நம்ம நேத்தியோட நிலவரம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அதே மாதிரி இன்னைக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கூடவே நம்ம ரூல் என்ன, இந்த பிசினஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ பிசினஸ், ரைட்? யூ புட் யுவர் மணி அண்ட் லுக் ஃபார் சம் ரிட்டர்ன் அண்ட் வாட் இஸ் த ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல கவனமா கையாள வேண்டிய விஷயமா நம்ம பார்க்கறோம். இப்போ ஃபியூச்சர்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடியதெல்லாம் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் சொன்ன ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் தான். பட் இப்போ கவனத்துல கொண்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரூல் என்ன, இந்த கேமை நம்ம விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா ஹவு டிசிப்ளின் யூ ஆர். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலியோ ஸ்டாப் வித் 2 ட்ரேட்ஸ். ரிஸ்க் எவ்வளவு எடுக்கலாம்? 2500 to 3000 புட் டுகெதர், 2 ட்ரேடுக்கு சேர்த்து. இப்போ ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம்? 1000 ரூபாயில இருந்து 1500 ஒரு லாட். ஸோ ரிவார்டும் அந்த மாதிரி 1500 2250 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வி ஹேவ் டு பி a professional. So in case you are losing 5,000 rupees, 10,000 rupees in a lot, that means நம்ம கேபிட்டல் ரொம்ப ஈஸியா எரோட் ஆயிடும். Then what will become? Will become a gambler. அது நடக்க அனுமதியை கொடுக்க கூடாது. நம்ம ரூல்ஸையும் நம்ம மறக்க கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு ட்ரேடுக்கு 1500 மேல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதோட ஜாஸ்தியான ரிஸ்க் இருந்தா அந்த ட்ரேட் வேண்டாம்னு கூட நீங்க விட்டுடலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அது மாதிரி இந்த மாதிரி 20 ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். தட் இஸ் 30,000 rupees. எவ்வளவு நாளைக்கு அதுனா இல்ல லைஃப் டைம்க்கு. In case you lose 30,000 rupees, then we are putting from this trading activity. We will stop trading. ஆனா 20 ட்ரேடு in a row லாஸ் ஆகுமானா ஆகாது. When you are following a system or a method, ஆகாது. That's not going to happen. அதுல சின்சியரா நம்ம உட்காந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு ஒரு நாளைக்கு 2 ட்ரேடை எழுதி இது நான் பண்ணேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கு மேல பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ப்ராஃபிட் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இருக்கிற ப்ராஃபிட்ல ஒரு போர்ஷனை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா தட்ஸ் அப் டு யூ. பட் இனிஷியலி என்ன பண்ணுங்க, யூ ஆல்வேஸ் புக் ப்ராஃபிட், கோ ஹோம் அண்ட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. அண்ட் மார்க்கெட் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ரூல்ஸ் சொல்லிட்டோம். என்ட்ரி லெவல்ல பிரைஸ் என்ட்ரான பிறகு 10-15 மினிட்ஸ் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா இஃப் யூ வாண்ட் எக்ஸிட் எக்ஸிட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிரைஸ் க்ளோஸ் டு என்ட்ரி வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்காம போயிடுச்சு, அப்புறம் 2வது முறை வரும்போது எடுக்கலாமா எடுக்க வேண்டாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கலாம்னு நான் சொன்னா எடுங்க, அதுக்கு ரீசன் இருக்கு. அது மாதிரி 1 or 2 ட்ரேட்ஸ் இன் டே ப்ராஃபிட்ல இருக்கும்போது வி ஜஸ்ட் க்ளோஸ் த ட்ரேட்ஸ் அண்ட் கோ ஹோம். 2 ட்ரேடு தொடர்ந்து லாஸ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரேட் பண்றது அன்னைக்கு தவிர்க்கணும். So these are the rules we discussed. சரி, ஸோ நேத்திக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்திக்கு நம்ம இங்க ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். 21,776 நிஃப்டியில பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த என்ட்ரி வரும்போது நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இல்லையா? சரி, இப்போ நேத்திக்கு என்ட்ரி பிரேக் அவுட் நம்ம டிஸ்கஸ் பண்ண உடனே பிரேக் அவுட் ஆனதையும் பார்த்தோம். அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது மேல செல் ஏரியாவை நோக்கி அது கட கட கடன்னு மேல நகர்ந்துச்சு. ஸோ அதை பார்க்கலாம். டிப் ஆனா 21,700ல பை பண்ணலாம். இதான் வந்து நிஃப்டியில நம்ம டிஸ்கஸ் பண்ணது. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். I'm just coming to the Nifty chart. Come to the Nifty chart. Nifty February chart. ஸோ நிஃப்டி பிப்ரவரி சார்ட் நேத்திக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். முதல் விஷயம், நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் த பிரைஸ் பிரேக்ஸ் 21,776, 21,776 பிரேக் பண்ணும்போது நம்ம பையரா இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஏரியாவை அது பிரேக் பண்ணுச்சா அப்படின்னு பார்க்கலாம். 776. ஓகே, ஸோ அந்த ஏரியா பிரேக் பண்ணி ஏற ஆரம்பிச்சதா அப்படின்னா எஸ், டெஃபினெட்லி இட் ப்ரோக், ஸ்டார்டட் மூவிங் அப்.
ஸோ இதான் வந்து நம்ம நேத்திக்கு மார்க் பண்ண ஒரு இடம். Then it successfully it broke. I'm just checking it up. Okay, so in the area of தாண்டா பை பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். It broke and started going up. Selling எங்க போட்டு வச்சிருந்தோம் அதையும் பார்த்தரலாம். So we wanted to be a seller at 21,776. So இந்த ரெண்டு ஏரியா தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 21,776. 21,776. சாரி, செல்லிங் வந்து 21,881 இல்லையா? 21,881. இதை நம்ம மேல வச்சிருந்தோம் 21,881. ஓகே, இந்த ஏரியாவுக்கு நம்ம செல்லரா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் 913 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ நேத்திக்கு நம்ம கொடுத்திருந்த எல்லைகள் இது. ஸோ நேத்திக்கு ரொம்ப அழகாவே ஒரு பிரேக் அவுட் ஒன்று நடந்தது. I hope you made money onto this. This is the first trade. And second trade அப்படின்றதும் நம்ம கொடுத்துருந்தோம். பட் ஃபேக் எண்டில் அது வந்து டச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 776க்கு டார்கெட் 835. 835 இஸ் ஆல்ரெடி டன் வித். ஸோ 35 இங்க ஒரு 25. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 59 பாயிண்ட்டுக்கான ஒரு ட்ரேட் இது. தட் வாஸ் குட் ட்ரேட். அண்ட் 881 அது டச் பண்ணுச்சா அப்படின்னும் நீங்க பாருங்க. நேத்திக்கு அது வந்து இட் கேம் வெரி க்ளோஸ். 881 அப்படின்னா எஸ் டச் 881. பட் எந்த அளவுக்கு 881 டச் பண்ணிட்டு ஒரு இறங்குச்சா அப்படின்றதையும் கூட நம்ம பார்த்துடலாம். 881. ஓகே, ஸோ 881 போய் டச் பண்ணிட்டு அங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. தட் வாஸ் நாட் அ ட்ரேட் ஃபார் யூ. ஸோ நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் அண்ட் பியூட்டிஃபுல்லி ஹேப்பன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தென் நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்ம இங்க 21,600 கால் ஆப்ஷனை நான் 203ல போட்டேன். 203ல போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன் இல்லையா? அப்படியே வச்சிருந்தோம்னா அது ட்ரிகர் ஆகி சூப்பர் டூப்பரா போயிடுச்சு. பட் சின்ஸ் ஐ மாடிஃபைட் வி மிஸ் த என்ட்ரி. So இன்னைக்கு என்ன பண்ணலாம்? Quickly we will go to Nifty. We will try to understand where are we. Okay, so quickly we will try to understand what's happening. So Nifty பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கேப் அப் அண்ட் ஸ்டார்ட் ஃபாலிங். ஒரு மார்ஜினல் கேப் அப் அண்ட் ஸ்டார்ட் ஃபாலிங். இது எல்லாமே நம்ம செல்லிங் ஏரியாவை தான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். I'm going to remove all these lines and we'll have a fresh look. நான் இந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். We'll have a fresh. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடம் அப்படின்றது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடம் தான் பொதுவாக. ஆல் திஸ் கம்ப்ளீட் ஏரியா இஸ் வித் செல்லிங் ப்ரெஷர். இப்போ இந்த இடத்துல இருந்து அது இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அப்படின்னால நம்ம இந்த ஏரியாலலாம் செல்லிங் தான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி அது உள்ள வந்து பார்க்கும்போது நமக்கு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இனிமேல் செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஏற்கனவே செல்லிங் வாய்ப்புலாம் அது கொடுத்துருக்கு. கொடுத்ததை நம்ம நம்ம காலையிலேயே கொடுத்தது அது நம்மளால உபயோகம் பண்ண முடியல. அதனால இனி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். ஒவ்வொரு பவுன்ஸ்லயும் நம்ம செல் பண்ணணும் அப்படின்றத நம்முடைய வியூ. ஒரு பவுன்ஸ்லயும் நம்ம செல் பண்ணணும்.
ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம செல்லிங் ஏரியாவை ஃபைன் டியூன் பண்ண போறோம். ஸோ நமக்கு எந்த இடத்துல செல்லிங் வாய்ப்பு கிடைச்சா அதை செல் பண்ணலாம் அப்படின்னா, இட் கம்ஸ் டு 21,870, that is a good selling area. 21,870. Sell at 21,780. We'll keep our 30 point stop loss. 21,810 and the target 60 points. 21,720. Sorry, it is 21,870. நான் கொஞ்சம் மாத்தி போட்டுட்டேன். Sorry. 870 and the stop loss should be 21,900 வச்சுக்கலாம். 21,900. 60 பாயிண்ட் போட்டீங்கன்னா 21,810. Okay, so the line was 21,870. For any bounce today in this area, that is a selling opportunity. Any bounce towards this area is a selling opportunity. So in the bounce அப்படின்றது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி மேல வந்தது அப்படின்னா then there is a possibility. இந்த பிரேக் பண்ணி மேல வந்தா there is a possibility. இப்போ எல்லாமே நம்ம செல் சைட்ல தான் யோசிக்கிறோம். But in case it rebounds from here, that may give a buying opportunity. 21,827. ஒரு பிரேக் அவுட் பை பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பிரேக் அவுட் பை above 21,830. 21,830. And we'll keep the stop loss 21,000. பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு டார்கெட் எதை நோக்கி போலாம்? நம்ம செல் ஏரியா எங்க போட்டிருக்கோம் அந்த ஏரியா நோக்கி போகலாம். அந்த ஏரியாவை நோக்கி அது போலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் த பிரேக் அவுட் பை அண்ட் திஸ் இஸ் த செல் ஃபார் த டே. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு வீக்னஸ் நிறைய இருக்குதே, அது தொடர்ந்து இறங்கிட வாய்ப்பு உண்டா அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தொடர்ந்து இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டான்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. எப்படி ஒரு 300 பாயிண்ட் ஏறுதோ அந்த மாதிரி 300 பாயிண்ட் இறங்குறது எல்லாமே நமக்கு சகஜமா நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால நம்ம இந்த இடத்துல செல்லிங் போட்டு வச்சிருக்கோம், இதே மாதிரி பிரேக் அவுட் பைக் போட்டு வச்சிருக்கோம். கீழே இறங்கி வந்தால் எந்த இடம் குருஷியல் பாயிண்ட் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நமக்கு ரொம்ப குருஷியலா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். இந்த இடம் தான் முக்கியமான ஒரு பை ஏரியாவா நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடம்ன்றது டெஸ்டினேஷன் எவ்வளவு வருது? 21,752. இப்போ எங்க இருக்கிறோம்? 792ல இருக்கிறோம். இந்த இடத்த தாக்கு பிடிக்குமா அப்படின்னு தான் கொஸ்டின். ஏன்னா இப்போ இந்த அட்டெம்ப்ட் மேல போன அட்டெம்ப்ட் ஃபெயில்டு. ஸோ இந்த ஃபெயிலியர் ஆன அட்டெம்ப்ட் தொடர்ந்து இறங்கி இந்த இந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் கொஞ்சம் ரிஸ்க் டேக்கர்ஸ் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பை பண்ணி கூட பார்க்கலாம். 21,752. என்ன ஒண்ணு இத உடைச்சாங்க அப்படின்னு சொன்னா தப தப தபன்னு கீழே வந்துடும். கீழே வந்தா எங்க வரலாம்? This is the final destination. Next support at 21,590. 21,752. That is the immediate support.
support at 21,752. Then என்ன பண்ணலாம்? Buy with the stop loss of 30 points. ஓகே, இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இதை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டபுள் ஷாட் போறதுனா கூட போகலாம். பட் நாட் டூ மெனி ட்ரேட்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரேடோ ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டு நிப்பாட்டிட்டுங்க. பட் இதெல்லாம் வாய்ப்புகளை நான் அடையாளம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஃபைன். மற்றபடி வி ஆர் செல்லர்ஸ் இன் திஸ் மார்க்கெட். எவ்ரி ரைஸ் வி ஆர் கோயிங் டு பி a seller. ஸோ இந்த படத்தை சேவ் பண்ணிக்கலாம். இதுல ஆப்ஷன்ஸ் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இதுல ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்க ஏறி வந்தா மேல 21,870ல இந்த ஏரியால நம்ம செல் பண்றதுக்கு பிளான் பண்றோம். தட் இஸ் இங்க இருந்து ஒரு 70 பாயிண்ட் இல்லையா? அப்ப நம்ம கிட்டத்தட்ட 800 கிட்ட இருக்கும். ஒரு 70 பாயிண்ட் ஏறி வந்தா நம்ம ஷார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ஷார்ட் புட் ஆப்ஷன்ஸ் வேணா எதிர்பார்க்கலாம். இந்த ஷார்ட்டுக்கு புட் ஆப்ஷன்ஸ் வேணா எதிர்பார்க்கலாம். லெட் மீ செக் வாட் புட் ஆப்ஷன் இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்றது வந்து இட் இஸ் ட்ரேடிங் அட் 800 அண்ட் தட்ஸ் அபவுட் 120 பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். 120 பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம 21,600 எடுக்கலாம். நேற்றுக்கு அந்த கால் தான் அந்த புட்டு வந்து 21,000 மேலே எடுக்கலாம். நம்ம இப்போ 21,000 நமக்கு எங்கே வரணும்? மேலே செல்லுக்கு 870 வரணும். ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப் ஆகணும். நம்ம எது எடுக்கலாம்? We can take 21,000 750 put இல்லைன்னா 800 put எடுக்கலாம். So I'm going to take 21,800 put. I'm going to take Nifty. Next week expiry எடுத்துக்கலாம். 8th Feb put options 21,800 put. 750 கூட எடுக்கலாம். அப்போ I take round number. ஓகே, ஸோ இந்த புட் ஆப்ஷன் அப்படின்றத நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு currently it is trading around 291. Trading around 291. இதுல இருந்து நமக்கு டிப் ஆகணும். It has to dip around 255. இந்த ரேஞ்ச் வந்தா நம்ம பை பண்ணலாம். அதுக்காக நான் மார்க் பண்ண போறேன். We wanted to buy when it dips. இந்த ஏரியாக்கு வந்தா நமக்கு ஒரு பைக்கான புட்டை பை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, so we'll buy put options 21,800 put at 260. ஆக்சுவலி அது இன்னும் கொஞ்சம் கூட டிப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன் ஜெனரல். இன்னொரு 5 பாயிண்ட் கூட கீழே தள்ளி எடுக்கலாம் அப்படின்றது ஒரு வியூ தான். பட் பரவாயில்ல, நான் இங்க இருந்தே போடுறேன். we are going to keep a stop loss 240 for a target
300. Okay. So this is one opportunity we are spotting. இந்த படத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன யோசனை சார், கீழே வராமலே போயிட்டா, கீழே வராமலே அப்படியே போயிடுச்சுன்னா என்ன நடக்கலாம்? அதுக்கு வேணா நம்ம ஆக்சுவலா கொஞ்சம் கவனமா கையாளணும். ஓகே, இதை கவனமா கையாளணும். நமக்கு ஏன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் ஒண்ணு இந்த ஏரியால இருக்கு. அரௌண்ட் 330 to 350. இது அதை நோக்கி தான் டிராவல் பண்ணும், ரைட்டா? அப்போ 30 பாயிண்ட்ஸ்ல இருந்து 40 பாயிண்ட்ஸ் இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2 லாட் எடுத்தீங்கன்னா ஒன்னு ட்ரையல் பண்ணுங்க, ஒன்னு புக் பண்ணிக்க. ஐம் கோயிங் டு மார்க் ஹியர் பிரேக் அவுட் ட்ரேட் about 316 break out. இதே ஆப்ஷன் தான், பிரேக் அவுட் பை above 317. we keep a stop loss of 297. 20 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். and the rewards can be many, but generally கொஞ்சம் கவனமா இருக்கணும். இம்மீடியட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பார்த்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒன் சிங்கிள் ட்ரேடா இருந்ததுன்னா. அதர்வைஸ் இட் வில் ஹேவ் a target of big one. So it will have a bigger targets. Even can go towards 385. ஓகே, ஸோ நான் இங்க ஆப்ஷன்ஸும் போட்டுட்டு இந்த படத்தையும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குவிக்லி வில் கோ டு பேங்க் நிஃப்டி. நேற்றுக்கு என்னாச்சு அப்படின்றதையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லும்போது 45,700 புட்டு வாங்கலாம் அப்படின்னு நேற்றுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். 45,940 இந்த ரேஞ்ச் செல்லாம், அந்த 46 எல்லாம் செல்லு தான் சொன்ன. மேல ஏற ஏற அங்க செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி புட்டு எடுக்கும்போது 45,700 புட்டு எடுக்கலாம். 45,700 புட்டு 375 ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசிட்டு இருப்பே மிஸ் ஆயிடுச்சு அது அப்படின்னு சொன்னோம். திரும்ப வந்தா எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அப்புறமா இன்னைக்கு எடுக்கிறத பத்தியும் பார்த்துடலாம். ஸோ லெட் மீ கோ டு 45,700. Okay, I'm coming to our chart. Okay, நேற்றுக்கு நம்ம 45,700.
700 put options. ஓகே, ஸோ நேற்றுக்கு நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 45,700 புட் ஆப்ஷன்ஸ் பற்றி நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு வாய்ப்பு இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டே இருக்கப்பவே நமக்கு என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. பட் அகெயின் இட் கேம் டவுன். இட் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அட் 12:20 என்ட்ரி கிடைச்சது நமக்கு. ரெண்டாவது இடம் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மிஸ் பண்ணிட்டோம், ரெண்டாவது இடம் கிடைச்சது. அண்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த டார்கெட் ஆல்சோ 100 பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். So that has happened also, right? 375 and நமக்கு 475 டார்கெட் அப்படின்றது இட் அச்சீவ். அப்புறம் அதுக்கப்புறம் பிக் ஸ்டோரி இல்லையா? அதுக்கப்புறம் இட் கேம் டவுன் அகெயின், வென்ட் ஃபார் ஈவன் the high of 694, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. ஓகே, தட்ஸ் த பிக் ஸ்டோரி. Then we'll come to today's opportunity. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியோட opportunity quick இப்போ பார்த்துடலாம். I'm coming to the chart area and go to bank nifty. Bank Nifty February. Okay, so Bank Nifty நமக்கு put options is gave excellent money yesterday. That gave excellent returns, and here and the 45,940 இந்த ரேஞ்சில இருந்து செல்லிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? 45,940 இந்த ரேஞ்சில செல்லிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தோம் நேற்றுக்கு. 940. Okay, so this is the area where we wanted to go short. So this is the area we wanted to go short, 45,940 area. நம்ம நேற்றுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் 45,940. So 45,940. Yes, 45,940 ஏரியா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 940. ஓகே, நம்ம இந்த ஏரியா தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த ஏரியா நமக்கு கிடைக்கல, ரைட்? இட் கேம் வெரி க்ளோஸ். புட் ஆப்ஷன் கிடைச்சது, பட் நமக்கு ஃபியூச்சர்ஸ்ல இந்த இடம் இட் கேம் வெரி க்ளோஸ் அண்ட் வி மிஸ்ட் இட். இட் வென்ட் அப் டு 921.80. நம்ம 940 போட்டிருந்தோம். வி மிஸ்ட் வித் ஸ்மால் கேப். தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் மடமடன்னு விழுந்தாச்சு. இன்னைக்கு காலையில ஏறக்குறைய அதே இடம் தான், 41,930 வரைக்கும் போயிட்டு அப்புறம் இறங்க ஆரம்பிச்சது பார்த்தோம். இட்ஸ் ஆல் ஓவர் நவ். இன்னைக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம். ஒரு பிக் பிக்சர் கொஞ்சம் பார்த்துடுறேன் குயிக்கா. லெட் மீ see the big picture. What's happening? இதுல பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் there is a good amount of weakness. பொதுவா இப்ப ஏறது எல்லாமே என்ன சொல்றோம், we call it a pullback rally. What is the trend? Trend is on the downside, making a lot of low bottom, and currently the momentum what you see here is called as a pullback rally. The pullback rally gets stopped in the 45,946 that gets stopped, and now slightly started drifting on the lower side. இதுல நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றத குயிக்கா ஒன்னொன்னா பார்க்கலாம். நமக்கான வாய்ப்புகள் அப்படின்றத பார்க்கலாம். So it is strongly resisted. நான் சொன்ன அந்த 45,940, it is a strong resistance area till now. இன்னமும் அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்கா தடுக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. அதனால நம்ம we want to be only a seller. ஸோ இன்னைக்கு காலையில இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கிறத பாக்குறோம். ஸோ செல்லிங்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
காலையில கிடைச்சது. அது வந்து மார்னிங் ட்ரேட் பண்றவங்களுக்கு அது ஓகே. அத யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 45, 940. இப்ப இனிமேல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு சார்ட் பண்ணலாம். ஓகே. சோ இன்னைக்கான வாய்ப்புகள் எப்பவுமே ஒரு வைல்டு மூவ். ஃபைனான்சியல் இன்னைக்கு நம்ம எப்பவுமே ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த எக்ஸ்பைரி யூஸ் பண்ணி நிறைய மொமெண்டம் வரும். ஸோ நமக்கு அந்த மாதிரியான மூவ்மெண்ட் இதுல எங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நானும் கொஞ்சம் க்ளோஸ் அப்சர்வ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மேல போச்சு அப்படின்னு சொன்னாலும் same area we can play around, right? The same area we can play around. You feel next time it jumps, same area we will go short. And the 45, 940 போட்டிருந்தோம் இல்லையா? அது லைட்டா நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? We will tweak little bit and look for early entry. Okay, 45,913 and 45,915 இந்த ரேஞ்சில வரும்போது நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றது ஒரு வியூ. ரைட். அது வந்து ரொம்ப சேஃப் பெட் இது. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் ஒரு சேஃப் பெட். 45, 9, 10. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செல்லிங் வருமா அப்படின்னா வரும். அது ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கான ஒரு இடமா நான் பார்க்கிறேன். We'll play in two places today. இந்த இடத்துல ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அதனால என்ன நடக்கலாம்? ஒரு பவுன்ஸ் வரலாம். இந்த பவுன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,831. If you want to try for the risk takers, sell at 45,813 and the stop loss. Actually மேல நம்ம செல்லர் தான். ஈவன் இந்த இடத்துல நம்ம செல்லர் தான். 45, 913, 912 அது நம்ம செல்லர் தான். ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம அப்படியே 100 பாயிண்ட் மேல 45,913 செல். Sell at 45,913 and the stop loss 45, no 46, 13. 100 பாயிண்ட் எடுக்கலாம் அப்படியே. இன்னைக்கு 200 பாயிண்ட் கூட கிடைக்கலாம். So I put 200 points profit, 2:1, 45,713. இதுதான் எல்லாருமே ஷார்ட் எடுக்க வேண்டிய ஒரு இடம். இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் த ரிஸ்க் டேக்கர்ஸ். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா 45,813, 45,913 அடுத்த என்ட்ரி. இப்ப இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து வாங்குறவங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் கம் க்ளோஸ் டு திஸ் ஏரியா. ஒரே ஒரு செகண்ட். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றவங்க ரிஸ்க் டேக்கர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? சோ அந்த ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா இங்க போட்டோம்னா அடுத்த பைக்கு போயிடுது இல்லையா? அடுத்த செல்லுக்கு போயிடுது. இங்க ஒரு ஷார்ட், அங்க ஒரு ஷார்ட். சோ அதனால ரிஸ்க் டேக்கர்ஸ் 2 லாட் எடுக்கிறவங்க 100 பாயிண்ட் கேப்ல அப்படின்னா இது ஒரு 1,500 ரிஸ்க், அங்க ஒரு 1,500 ரிஸ்க். இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு 2வது லாட் அடிக்கிறதுன்றது உங்க சாமர்த்தியம். But this is for everybody. Sell for 45,913 is for everybody. This is only for the risk takers. Stop loss, you decide. But stop loss should be
அட்லீஸ்ட் ஒரு 130 பாயிண்ட்ஸாவது இருக்கணும். ரைட்டா? மினிமம். ஏன்னா நம்ம அங்க இன்னொரு ஷாட் எடுக்க போறோம். 30 பாயிண்ட்ஸோ 150யாவது வைக்கணும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதால தான் இங்க நம்ம பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் திங் அந்த ஷார்ட்டிங் சைட். என்ன ஒண்ணு இங்க இந்த இடத்துல பாட்டம் 1 பாட்டம் 2 இட் இஸ் ட்ரைங் டு மேக் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஹியர். ஸோ மேல ஏறும்போது நமக்கு இந்த இடத்த அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் தான் எடுக்கணும். இந்த டபுள் பாட்டம் கேன் பிரேக் திஸ் ஏரியா ஆல்சோ. டு பி ஆன் த சேஃப் சைட் வில் டேக் ஒன்லி 45,913. ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஈவன் யூ கேன் ட்ரை. இந்த இடத்துல இருந்து ஒரு டச் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 50 பாயிண்ட் 70 பாயிண்ட் 100 பாயிண்ட் கூட டக்குன்னு கிடைக்கலாம் டு கேப்சர். ஓகே, திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஐ எம் சேவிங் திஸ் ஃபைல். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க வந்த ஆப்ஷன்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். 45,913 கிட்ட வரும்போது we can try options also. ஸோ அது எந்த ஸ்ட்ரைக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் 45,345 with a premium of almost 300 பாயிண்ட்ஸ் பிரீமியத்துல இருக்கு. ஓகே, ஸோ 45,600 சேம் திங். we are going to take same strike. 45,600. Okay, 45,700. Still I go for it. Bank Nifty 45,700 put options. So நம்ம ஸ்கிரீன்ல இப்போ 45,700 புட்டை கொண்டு வரேன். இதை எப்படி இன்னைக்கு ஹேண்டில் பண்றதுன்றதை பார்க்கலாம். நேத்தி மாதிரியே அதே இடமே ஒரு பை பண்ணலாமா அப்படின்னா அதுவும் ஸ்டில் வேலிட் தான். ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கீப் தி சேம் என்ட்ரி 45,700 புட் பிஇ போட்டுறதுல. The same area still works. So when it comes down, we can take it up. Yeah. So இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இனியோட வாய்ப்புகள் என்ன அப்படின்றத குயிக்கா நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன் பிஃபோர் வி வைண்ட் அப். ஸோ இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அப்படின்னு எடுத்தோம்னா வி பிளான்ட் 45,700 put option, 375 stop loss, 325 target portfolio. Same thing still applies. Then we go to the fresh selling of Bank Nifty. Two places we have pointed out. Early selling 45,813 and right place to sell 45,913. Then we are coming to Nifty trades. So Nifty la put options பத்தி நான் இங்க போட்டிருக்கேன். 21,800 புட்டை வந்து டிப் ஆகும்போது 260லயும் பிரேக் அவுட் ஆகும்போது 370லயும் புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, அதே சமயம் நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது we are looking for a strong support and resistance at 21,830, 21,830 and 21,870. இந்த ரெண்டு இடமும் நம்ம இப்போதைக்கு செல்லுக்கான மீன் பிரேக் அவுட் பைக்கும் ஒரு செல்லுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட்லி நிஃப்டியோட நிலைமை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வைண்ட் அப் பண்ணிடுவோம். நிஃப்டி பிப்ரவரி. ஓகே, ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு அட்டம்ப்ட் பிரேக் அவுட்டுக்கான ஒரு அட்டம்ப்ட் இங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். 21,830. ஸோ இந்த இடம் தான் இல்லையா? பார்ப்போம். ஸோ கரண்ட்லி இட் இஸ் அட்டம்ப்டிங் டு பிரேக். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட்டை கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணுங்க. ஒன்லி ஃபார் த ரிஸ்க் டேக்கர்ஸ். பிரேக் அவுட்லாம் ஒன்லி ஃபார் த ரிஸ்க் டேக்கர்ஸ். வெயிட் ஃபார் 870 to go short. Okay, so I hope you are following the rules what we discussed. I wish you all the best. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you, everybody. Have a nice day. Bye-bye.